வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். இப்படி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளவு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க, இருக்கிறதுலேயே வந்து லோயஸ்ட் சார்ஜஸ் எந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க, இதோட கம்பேரிஷனை தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அப்ளிகேஷன் கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லயும் நான் வந்து 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணா எவ்வளவு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே லோயஸ்டான சார்ஜஸ் எந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் மத்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எவ்வளவு அமௌண்ட் சார்ஜஸ் வந்து பண்றாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல கம்பேரிஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நெக்ஸ்ட். ஸோ பாரத் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து கிரெடிட் கார்டுலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாரத் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 3 டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்கு. இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா 239 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு நான் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே காமனா 10,000 ரூபாய் தான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு 1 hour டைம் எடுக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 199 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. தேர்ட் இருக்க மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் போட்டீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்து பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் 10,000 ரூபாய்க்கு 239 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொபிக்யூ. மொபிக்யூல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இவங்களும் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இது மூலமா நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹோம் ரெண்ட் இல்ல வந்து ஆஃபீஸ் ரெண்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 218 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நீங்க 10,000 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து மூவ் பண்ணும்போது 218 ரூபாய் பிளஸ் 1% வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சைடு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து செப்பரேட். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனோட கன்வீனியன்ஸ் ஃபீயை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 218 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வந்து பாரத் நெக்ஸ்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி பேமெண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாவும் நீங்க வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 ரூபாய் என்டர் பண்ணும்போது நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 212 ரூபாய் 40 பைசா உங்ககிட்ட இருந்து வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க எக்ஸ்ட்ராவா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி பேமெண்ட்ல இந்த சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே. ஃபோன்பே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷனை வந்து நியூவா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களால வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும் கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இவங்க வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க, 10,000 ரூபாய் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 250 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ்லயே ரொம்பவே ஹையஸ்டான அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் அப்ளிகேஷன் தான் ஃபோன்பே. ஸோ ஃபோன்பேல இருந்து நீங்க 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் பிளஸ் 1% உங்களோட கிரெடிட் கார்டு சைட்லயும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப். ஸோ கிரெட் ஆப்பை பத்தி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் மெயின் ஆப்ஷனா இவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. ஆரம்ப காலத்துல கம்மியா கொடுத்திருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது மற்ற அப்ளிகேஷனை விட இவங்க அதிகமாக தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டியூஷன் ஃபீயை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து போடுறேன். ஸோ இப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு இவங்க எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 275 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனை விட ஹையஸ்டான அமௌண்ட். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறதுலயே அதிகமான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் கிரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ புரோக்கர். ஸோ நோ புரோக்கர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இதுலயும் நான் வந்து ஒரு 10,000 நான் வந்து என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது, இவங்க வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 234.82 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000க்கு. நீங்க ரூ. 10,000 அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து ரூ. 10,234.82 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பில் ஜெனரேட் ஆகும்போது உங்களோட கிரெடிட் கார்டு சைடு 1% வந்து சார்ஜஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து ஆடட் ஆகும். ஃபைனலாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா housing.com தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து ரூ. 10,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூ. 118 மட்டுமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறதுலே லோயஸ்டான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து housing.com தான். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறம் நம்மளோட இன்வைட் கோடுமே வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து மறக்காம யூஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரூ. 118 வரும். இல்லைனா ரூ. 170 இல்லை ரூ. 180 கிட்ட உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, எப்படி நம்ம இன்வைட் கோட என்டர் பண்றதுங்கிறதையும் இப்போ உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பே ஆன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ரெண்டை வந்து செலக்ட் பண்ணலாம், இல்லைனா டியூஷன் ஃபீயை வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே ஒரே சார்ஜஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10,000 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் அப்படி இல்லைனா யூபிஐ ஐடி இதில் வந்து நீங்கள் எதை என்டர் பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடி என்டர் பண்ணணும்னா யூபிஐ ஐடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணணும். அதே இது பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணி நான் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன் அப்படின்னா இதில் பேங்க் டீடைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீடைலை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். இதில் யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிட்டு என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணதுமே நம்மளோட நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் வெரிஃபைடு வந்து காமிக்கும். இது மாதிரி வெரிஃபைடு வந்து காமிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூ வந்து கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட நேமை என்டர் பண்ணிட்டு இதில் ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல மறக்காம நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இன்வைட் கோட நீங்க என்டர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கம்மியாகும் அமௌண்ட். இல்லைனா உங்களுக்கு ரூ. 180 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளோட இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CCTP16 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் கோடும் கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கோடு வேணுமோ அந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கோடை வந்து என்டர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்ததுமே நமக்கு இதில் இன்ஸ்டன்டா ஒரு ரூ. 72 வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது பாருங்க. இல்லைனா இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணாமே உங்களால ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலா இந்த ஒரு ரூ. 72 சேர்த்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரூ. 118 வருது அப்படின்னா ரூ. 118 பிளஸ் ஒரு ரூ. 72 சேர்த்து தான் உங்களுக்கு பில் வந்து வரும். ஸோ இந்த இன்வைட் கோடை என்டர் பண்றதுனால உங்களுக்கு இதுல ஒரு ரூ. 72 டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதை வந்து மறக்காம என்டர் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட கிரெடிட் கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டரோட நேம், சிவிவி நம்பரை என்டர் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 118 மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறோம். நீங்கள் ரூ. 10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து ரூ. 10,118 டெபிட் வந்து பண்ணுவாங்க. உங்களோட கிரெடிட் கார்டு சைடில் 1% 2 பேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும்போது அந்த 1% அமௌண்ட் அதில் வந்து ஆடட் ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்ளிகேஷன்ஸ்லேயே இந்த அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ரூ. 75 மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. ரூ. 10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இது வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த அப்ளிகேஷன் எல்லாரையும் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இவங்களும் ரூ. 200 வரைக்கும் வந்து சார்ஜஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு வெறும் ரூ. 118 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த அப்ளிகேஷனும் ரூ. 200 மேலேயே சார்ஜஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான், எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுனால உங்களோட மணி வந்து இன்னுமே வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அப்ளிகேஷனுக்கு மேலேயே
உங்களுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணி காமிச்சேன். எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல எவ்வளோ சார்ஜஸ் வந்து புடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு டேட்ல நான் வந்து லைவாவே வந்து செக் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து பழைய சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சேம் சார்ஜஸ் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.